அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீனம் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது மீனராசிக்காரர். இந்த மீனராசிக்காரருக்கு சமீப காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது கிரக பெயர்ச்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாத்த விட சனி பகவானே உங்களுடைய ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குதுங்கிறது தான் உங்களுடைய சூழ்நிலை. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மன ரீதியிலையும் மனக்குழப்பங்கள், குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்களை தீர்க்கிறதே வெறும் போராட்டம். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் அமையுமா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. காரணம் என்ன? 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். 3ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். அதனால தான் உங்களுடைய எண்ணம் எப்போவுமே தெளிவாக இருக்கும். மீனராசிக்காரர் பார்த்தோம்னா எப்போவுமே சுயநலமெல்லாம் இருக்காது. சமூகத்து மேலே ஒரு அக்கறை, மற்றவங்க மேலே ஒரு பொறுப்பு, குடும்பத்தில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கவனிப்பு ஆச்சுங்களா. ஒரு நல்ல பாசக்கார உள்ளம் கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரர். அதுவும் இந்த 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால தான் உங்களுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த 3ஆம் அதிபதியே உங்களுக்கு அது ஆட்சியாக வரும்போது அப்போது உங்களுடைய முயற்சி இந்த நேரத்தில் அது வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? 3ஆம் இடங்கிறது கூட பிறந்த பின் சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம், வீரியஸ்தானம்னு சொல்லலாம். சரிங்களா? வீரியஸ்தானம்னா அதாவது நமக்கு ஒரு கம்பீரம், ஒரு கெத்து. சரிங்களா? நம்மளுடைய உணர்வுகள். சரிங்களா? இது எல்லாமே அப்போது இந்த நேரத்தில் இது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போது 3ஆம் இடமும் இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா பயணத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதையும் சொல்லலாம். அப்போது பயணங்கள், அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகணும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறோம், நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம்னா கிடைக்கும். ஏற்கனவே நம்ம முயற்சி எடுத்தோம், கிடைக்கல, இப்போ கிடைக்கும், முயற்சி எடுங்க. அப்புறம் பார்க்கும்போது அதாவது பூர்வீக சொத்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது, ஒரு வழக்கில் போயிட்டுருக்குது. அண்ணன் தம்பி நல்லா பாசமாக இருந்தேன், இன்றைக்கி நீ யாரோ நானாரோங்கிற அளவுக்கு வெறுப்பில் பார்க்குறாங்க. ஆனால் அதனால் நம்ம உட்காந்து பேச முடிய மாட்டேங்குது, பூர்வீக சொத்தை கலார் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தள்ளி போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முடிவுகள் எடுத்திங்கன்னா தீர்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த சுக்கிரன் கரெக்டாக 7ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. சரிங்களா? பாக்கியஸ்தானங்கிறது அப்பாவுடைய சொத்து மட்டும் கிடையாது, அப்பாவுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணிட்டோம், இல்லை அப்பாவுக்கு தனக்கு ஆகலை, சங்கடங்கள் ஆகிப்போச்சு, அப்பாவுடைய உறவு ரீதியினால நமக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளில் சரியாயிடும். சரிங்களா? அப்புறம் அப்பாவுக்கு ஆரோக்கிய ஹெல்த் ரீதியில் சில குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வைத்தியங்கள் பார்க்கும்போது அது சரியாகும். அடுத்தது பார்க்கும்போது அப்பாவுடைய தொழில் ரீதியில் நாம் ஏதாவது இப்போ இன்வால்வ் ஆகிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா அதனால் நன்மைகள் உண்டாகும், அதனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பலனை பார்க்கும்போது அதாவது இந்த சுக்கிரன் யோகத்தை கொடுத்தாலும் நன்மைகளை கொடுத்தாலும், அதாவது வண்டி வாகனத்தினால இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அது கலைத்துறையாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். அடுத்தது வண்டி வாகனத்தினால ஒரு டூரிஸ்ட்டு, ஒரு ஏஜென்ட்டு, ஒரு கமிஷன், ஒரு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. வீடு கட்டுறது, வீடு கட்டுமான பொருட்கள் விற்கிறது, அந்த சார்ந்த ஒரு பிஸ்னஸ்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீனராசிக்காரர் இந்த நேரத்தில் பண்ணால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சனிங்கிற ஒரு பிடி நடந்துட்டு இருப்பதனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறதும் சிறப்பு.
சரிங்களா? நேரம் நல்லா இருக்குது, பயிற்சி நல்லா இருக்குது, அப்போ வந்து இந்த சுக்கிரன் பயிற்சினால எல்லாமே நமக்கு சாதகமாயிருமா அப்படின்னு பார்த்தா, சனி ஜென்மத்தில் இருக்குது, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் ஜென்ம சனி அதாவது சில பலவீனங்களை உருவாக்குங்கிறதுனால, அதாவது நாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுன்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். அடுத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, டக்குன்னு பண்ணலாம், டக்குன்னு செய்யலாம், அதெல்லாம் வேண்டாங்க. சரிங்களா? திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுத்தவனா கண்டிப்பாக அது கைகூடி வரும். ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆகிப்போச்சு, ஒரு டைவர்ஸுங்கிற அளவுக்கு போயிடுச்சு, மறுவாழ்க்கை முயற்சி எடுக்கலாமாங்கிறவங்களுக்கு தவறாமல் முயற்சி எடுங்க, நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். குடும்பத்தில் சங்கடங்கள் சலிப்புகள் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லது, கவலையே படாதீங்க, பிரிஞ்சு இருக்கிறது நல்லதான், இதனால் நன்மைகள் உண்டாகும். இனி வரக்கூடிய காலத்தை அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் உருவாகும். இது கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 8ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இது விபரீத ராஜ யோகம். அப்போது எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உருவாகும். அது எப்படி உருவாகும், எந்த மாதிரி உருவாகும், ஒரு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில விஷயங்கள்னால ஒரு லக்கி நம்பர் சக்ஸஸ் ஆகும். ஒரு வண்டி எடுக்கிறீங்க, ஒரு கார் எடுக்கிறீங்க, இல்லையோ ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரு நம்பர் தேர்ந்தெடுக்கிறீங்க. இதனால் அதாவது அது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நம்பர்னால் உங்களுக்கு ஒரு லக்கி ஸ்டார் உருவாகும் ஆச்சுங்களா? அப்புறம் சில மனிதர்கள்னால், பெரிய மனிதர்கள்னால் சம்மந்தமில்லாமல் என்றைக்கோ பார்த்துருப்பீங்க, என்றைக்கோ எதிர்பார்த்துருப்பீங்க, நீங்களே அதை மறந்துருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை ஞாபகம் வச்சு அவங்க மூலியத்தில் உங்களுக்கு அது நல்லதுன்னு நடக்கும். நான் முதலியே சொன்ன மாதிரி தாங்க. சரிங்களா? பிரயாணங்கள்னால நன்மைகள் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இடம் மாற்றங்கள் பண்ணுங்கள், மாறுதல் பண்ணுங்கள், எந்த தேசம் வேணாலும் போங்க, கண்டிப்பாக நல்லது. ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் போங்க, நன்மைகள் நடக்கும். அதாவது காலில் சக்கரம் கட்ட மாதிரி முயற்சி எடுத்து போயிட்டே இருங்க, வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆனால் இவங்களால் நல்லது நடக்கும், அவங்களால நல்லது நடக்குங்கிட்ட அடுத்தவங்க மட்டும் நம்பி இறங்க வேண்டாம், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். உங்கள் சுய முயற்சிகள் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க, வெற்றியாகும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் இந்த நேரத்தில் நன்மைகள் உண்டாகும். கண்டிப்பாக சுக்கிரன் பயிற்சி ஓரளவுக்கு சாதகத்தை கொடுத்தாலும் ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எடுங்க, வெற்றி. சரிங்களா? இப்போது சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சந்திரனை வச்சு, சந்திரனுங்கிறது மதி, லக்னங்கிறது விதி. சரிங்களா? மதியை வச்சு நம்மளுடைய பலன்களை சொல்லியிருந்தாலும் விதியை வச்சு லக்னங்கிறது அதாவது உயிர், சந்திரன் உடல். அப்போது லக்னம் முழுமையான என்ன லக்னம், என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுவும் நமக்கு பலமாக இருந்தால் தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் முறையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.